ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நாகத்வஜாய வித்மஹே கட்ககஸ்தாய திமஹே தன்னோ ராகு பிரஜோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலகஸ்தாய திமஹே தன்னோ கேது பிரஜோதயாத். தி ஹிந்து தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2017 வியாழக்கிழமை. அன்றைய தினம் ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும், கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இப்போது கடகராசிக்கு மாறி இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய என்னென்ன பலாபலன்கள், கேது பகவான் மகர ராசிக்கு மாறி இருக்கிறதுனால என்னென்ன பலாபலன்கள் என்பதை நாம் அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் தனது நேர்மையாலும் உழைப்பாலும் வெற்றி பெறும் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் இளவரச நாயகன் என்று சொல்லக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள். இதுவரை உங்களது அயனசயன போகஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களது லாபஸ்தானத்திற்கும், உங்களது ரணருண சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் கேது பகவானும் இருந்தார்கள். இனி உங்களது லாபஸ்தானத்திற்கு ராகு பகவானும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது பகவானும் மாறுகிறார்கள். அதிகமான உழைப்பு, குறைவான லாபம், இந்த மாதிரி ஒரு 1.5 வருஷ காலகட்டத்தை நாம் தாண்டியாச்சு. இதில் ராசியிலேயே பாதகாதிபதி குருவின் சஞ்சாரம், சனி பகவானுடைய தைரிய வீரிய சஞ்சாரம், இப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த ராகு கேது பயிற்சியை நாம் சந்திக்கிறோம். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். லாபம் அப்படிங்கிறது வந்து தொழில் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு மிக மிக லாபமான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். பெற்றோருடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம், ஓய்வில்லாமல் உழைச்சு அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ராசிக்கு தற்பொழுது தென்படுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் 100% நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். ஏன்னா ராகு பகவானுடைய லாபஸ்தான சஞ்சாரம், அடுத்த மாதம் மாறக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரம், இது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சுப நிகழ்ச்சிகள் 100% நல்ல முறையில் நடைபெறும். வீடு மனை வாங்குவதற்கு உள்ளான யோகங்கள் உண்டு. புதியதாக வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. புதிதாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு விஷயமானாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், உங்களுக்கு ஒரு தடவைக்கு 4 முறை யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். இதுதான் இந்த ராகு பயிற்சியில் உங்களுக்கு உள்ள முக்கியமான ஒரு விஷயம். தினமும் காவல் தெய்வ கோவிலுக்கு சென்று வர்றது. இப்போ காவல் தெய்வ கோயில்னா ஐயனார், ஐயப்பன், இது மாதிரியான ஆலயத்திற்கு தினமும் சென்று வர்றது. புதன்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் மரிக்கொழுந்து மலரை, மரிக்கொழுந்து இலையை வந்து அம்பாளுக்கோ அல்லது பெருமாளுக்கோ அர்ப்பணித்து வணங்குவது, இது வந்து ஒரு நல்ல யோகமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறது, இதுவும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரம்.